இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தன்னை புதைத்தாலும் தனது திட்டங்களை புதைக்க முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள தமிழ்நாட்டு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த கூட்டத்தில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி வேட்பாளருமான செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர், திமுக எம்பி டி.ஆர். பாலு உள்பட பலர் கலந்து கொண்டனர். மறைமலை நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், தான் கொண்டு வந்த திட்டங்களை மண்ணில் புதைக்கும் துணிச்சல் யாருக்கும் இல்லை என்று கூறினார். தன்னை புதைத்தாலும் தன்னுடைய திட்டங்களை புதைத்திட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை சிலரால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என குறிப்பிட்ட முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி எப்போதும் தன்னை பற்றி அவதூறு மட்டுமே பேசிக் கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்தார். மாதந்தோறும் உரிமை தொகை கொடுத்த தான் இல்லாமல் போகணும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான் கொரோனாவில் போயிருக்கணுமா? யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. பேசியிருக்காரு. பழனிசாமி அவர்களை இந்த உலகத்தில் மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்லை. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது.